வந்து பாரிஸ் நகர்ல க்ரோம்பாலி என்ற ஒரு கண்காட்சி சாலையில நிற்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு கண்காட்சியம் நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட 1200க்கும் மேற்பட்ட தப்லோக்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. 5000 பேர் கேட்டு 1200 பேருடைய தப்லோக்கள் தான் வைக்கப்பட்டிருக்குது. அதிகமாக பெண்களோட தப்லோக்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுல 1-2 ஆண்களை மட்டும் பார்த்து கொண்டு வரீங்க. இன்டர்நேஷனல் லெவலில் இது நடந்து கொண்டிருக்குது. ஜப்பான், சைனா போன்ற நாடுகளுக்கு வந்திருக்கிறோம். அதுல ஈழத்தமிழருடைய தப்லோக்கு முன்னுக்கு தான் நான் இருக்கிறேன். வில்லேஜ் என்ற ஒரு டைட்டில் அவர் இந்த தப்லோவை செய்திருக்கிறார். இயற்கை பொருட்களை கொண்டுதான் அவர் அதிகமாக அவருடைய ஓவியங்களை செய்யறதா சொல்லியிருக்கார். இதுல எனக்கு பெரிய பெருமை என்னன்னா தமிழ் மொழியில இதுல எழுதப்பட்டதுதான். இந்த தப்லோவை நீங்க பார்த்துட்டு உங்களுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்களுடைய மூதாதைகளை கருகில நிக்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு எனக்கு இருக்குது. எங்களுடைய மூதாதைகளுடைய ஒரு வாழ்வியலை பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருக்குது. உண்மையிலேயே அவருக்கு நன்றி, இந்த பாரிஸ் மண்ணுக்கு நன்றி. இரண்டா எங்களை அழகாக வரவேற்று இந்த ஒரு அழகான ஒரு இடத்துல எங்களுக்கும் ஒரு இருப்பு தந்ததுக்கு நன்றி, வணக்கம். இது ஒரு கடல் சார்ந்த விடயமான ஓவியங்களாக இருக்குது. முழுவதுமே சமுத்திரமும் ஆழ்கடல்களும் கலந்த ஒரு ஓவிய கண்காட்சி தான். அற்புதமாக இருக்குது. உண்மை, நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி நேர பார்வையிடறதுக்கும் உங்களுக்கு காணொலி படுத்துறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இந்த காணொலியெல்லாம் பார்த்துட்டு நேராக வந்து இதை பார்த்து கொள்வீங்கன்னு நினைக்கிறேன்.